நண்பர்களே, நீங்கள் பார்த்துக் கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மாயா 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 இதுக்கு மேல நீ தப்பு பண்ணுவியா மாயா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் மாயா ரியாக்ஷன் இருக்கு. நம்ம விக்ரம்க்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம திருத்துன்னு முழுகிறாரு. இவ்வளவு சுடவும் முடியாது, அடிக்கவும் முடியாது, திட்டவும் முடியாது. என்னடா நான் பண்றது, என் வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் குழப்பத்துல இருக்காங்க. உடனே வேற வழி இல்லாம மாயாவை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தள்ளப்படுறாரு. அதனால வேற வழி இல்லாம மாயாவை அரெஸ்ட் பண்றாரு. மாயா அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது நிறைய தடங்கள், நிறைய இன்னல்கள், நிறைய பிரச்சனை எல்லாம் வருதுங்க. இது எல்லாமே கடந்து ஒரு பக்கம் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம மாயா இருக்காங்களா, அவங்க வந்து கோர்ட்டுக்கு போனதும் மயிலாட் நான் எதுவுமே பண்ணல, மயிலாட் என் மேல எந்த தப்புமே இல்லை, எல்லாமே இந்த விக்ரம் பண்ணதான், விக்ரமே கொலை பண்ண வச்சாரு, விக்ரமே இப்ப கொலை பண்ண என்ன வர வச்சாரு, அவரே எங்க அவர் மாட்டி போறாருன்னு சொல்லிட்டு புடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் மேல திருப்ப உடனே அப்படியே அந்த வக்கீல் இருந்து, மாயா நானு காலையில சோறு சாப்பிட்டேன் அந்த மாயா, மதியம் பிரியாணி சாப்பிட போறோம் மாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்றீங்க, நீ சொல்றதா அந்த மாதிரிதான் இருக்கு, நடக்காத ஒண்ணு இப்பவே நடக்க வைக்கிற மாதிரி பேசினிருக்கு. அந்த லாஜிக் தான் எனக்கு ஒன்னும் புரியல. நீ பண்ணதுக்கான சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்கு, எல்லாமே நீ பண்றதெல்லாம் பண்ணிட்டு கௌதம் மேல நீ விக்ரம் மேல பழிய போட்டுன்னு இருக்கியா, மவளை பொழந்து கட்டுறது ஒழுங்கு மாதிரியே போய் ஜெயில ஒரு 5 வருஷம் கழிச்சு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. அது மட்டும் இல்லாம சிவனாண்டி கொலை பண்ணது இவதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆயிட்டு ஒரு பக்கம் கேட்க, உடனே அவங்களே கேட்டா ஆமான்னு சொல்லிட்டு காசி அந்த இடத்துக்கு வந்துடுறான். காசிக்கு நினைவு திரும்பிடுது. இவங்க சொல்லிதான் நான் சிவனாண்டியா கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுறான். அடாப்பாவி எல்லாமே உண்மையை ஒத்துக்கிட்டியாடா, இப்ப ஏனாலும் கோயந்தானா எதுக்கு நான் உண்மையை ஒத்துக்க மாக்கணும், என்ன உண்மையை ஒத்துக்க இங்க வச்சிருவான் விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வெளியே வர சொல்லி எனக்கு எங்கேயோ காப்பாத்தி வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் நம்பி போனேன். திடீர்னு காரை எடுத்து என்ன ஒரேடியா இடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அந்த சூழ்நிலை எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம நான் திக்கு திணறி போயிட்டேன், பயத்துல ஒரு பக்கம் நடுங்கி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே அந்த ஜட்ஜுக்கு ஒரு பக்கம், இந்த மாதிரி கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாதுப்பா, நீ தப்பு பண்ணிட்டு திருந்துட்டு தான் ஜெயிலுக்கு வந்த, ஆனா நீ இங்க வந்து திருப்பியும் தப்பு பண்ண பாத்தியா, இதுதான் நீ பண்ண தப்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் புரிய வைக்கிறாங்க. சரி இப்படி ஒரு பக்கம் நடந்து இருக்க. சரி ஓகே, அந்த ஜெயிலர், அதாவது ஜெயிலர் இருக்காருல்ல, அவரோட துணை இல்லாம நீ எதுவுமே பண்ணிக்க முடியாது, அவரு தான் இதுக்கு உடந்தையான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. 100% அவங்க தான் சார் உடந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் கிட்ட சொல்ல, விக்ரம எல்லாமே அப்படியே சும்மா ஜட்ஜி கிட்ட சொல்லலான்னு போறோம். கேட்டுருப்பா, எனக்கே கேட்டுச்சுப்பா, அந்த ஜெயிலர் கொஞ்சம் வர சொல்லுப்பா. ஜெயிலர் கூட்டு விசாரிக்கிறாங்க. ஜெயிலர் ஐயோ சாமி நான் என்னமே பண்ணல, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமே இல்லை, நான் அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கப்சாவா அடிச்சு வர்றாரு. என்ன பண்றதுங்க, அவர் அடிச்சு ஒரு கப்சா, நாமளும் ஒரு பக்கம் நம்பிதான் ஆகணும். சொல்லுப்பா நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காது கொடுத்து கேட்டு இருக்கும். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க. மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, நான் கரெக்டா கையெடுத்து கும்பறேன், விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம மாயா கெஞ்ச ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க, இந்த பருப்பெல்லாம் வேகாது, அப்புறமா அந்த பருப்பை வேக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. மறுபக்கம் நம்ம இனியாவை கடத்துறதுக்கு பிளான் போட்டு இருக்காங்க. கரெக்டா இனியாவை கடத்திட்டு இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நூதகமான ஒரு பிளான போட்டு இருக்காங்க. இந்த பிளான் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.